வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே அண்டர் கேமிங் தமிழ் 2.0. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெண்டிலினா ஆஹா என்ன தெரியலையே தோத்துக்கிட்டே இருக்கீடா. செல்லர் ஸ்டெண்டிலினா செல்லர் என்ற ஒரு கேமை பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன் வீடியோ போட லேட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எக்ஸாம்ஸா? அப்படின்னாமா எக்ஸாம்ஸ் தான், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக வீடியோ போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெண்டிலினாவோட பார்ட் 1 தான் நம்ம விளையாட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு 3 பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 1 தான். இங்கே பார்த்தீங்கன்னா லெவல்ஸில் செல்லர் 1, செல்லர் 2, செல்லர் 3 பார்த்தீங்கன்னா செல்லர் மொத்தமாக 3 இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா செல்லர் 1 இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்லரோட ப்ளே பண்ணலாம். இன்னொரு வீடியோ நம்ம கண்டிப்பாக செல்லர் 2 நம்ம கண்டிப்பாக ப்ளே பண்ணிடலாம். ஓகே, டிஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஈஸி, அதே ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸு, ஜாய்ஸ்டிக்கு, புக்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம 8 புக்ஸ் கண்டுபிடிச்சா எக்ஸிட் போடுங்க. எக்ஸிட் டோரா? ஓகே, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஃபர்ஸ்ட் நீட் புக்ஸ் அதை டு எக்ஸிட். பார்த்தீங்கன்னா அவனே சொல்லிட்டான் 8 புக்ஸு கண்டுபிடிப்பா, டோரை திறந்து வெளியே போப்பா அவனே சொல்லிட்டான். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கீ மாரி இருக்குது, அது என்ன தெரியல. ஓகே, என்னடா அது? ஓ இப்போ இதான் அந்த சிலிண்டரா? சிலிண்டரினா ஓகே. நம்ம எந்த டோரில் போகுதுங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டோர் இருக்குது. ஆக் பாக் எத்தனை பாக் டாம் டூம் டொய்யா எதில் போகுது தெரியலையே. 1 இதுலேயே போவோம். என்ன இருக்குது? ஆஹா நாங்கள் டோர் வழி போகுது. சரி இப்படியே போகலாம். ஆஹா டோர் இருக்கு. ஓப்பன் த டோர். ஆஹா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நான் பார்க்கதான் நீங்களும் பார்க்குறீங்க நினைக்கிறேன். அங்கே பாருங்க என்ன தெரிகிறது. அப்படியே போயிடலாமா? நம்ம தான் தைரிய செலாச்சு. எப்படியே போகலாம். என்ன ஆகுது பார்ப்போம். 1 2 3 போகலாமா? வேணா போவானா? எதுக்கோ நம்ம இப்படி போயிட்டியா? அதோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ இருக்குது. ஓகே, கீ ஆஹா ஐயோ வாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஆன் இருக்குது, என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு புக் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஒரு புக் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 7 புக்ஸ் தான். இன்னும் நம்ம வெற்றிகரமாக ஒரு 7 புக்கை கண்டுபிடிச்சோன்னா இதோட செல்லர் 1 நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இப்படி போகலாம். கன்ஃபார்ம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்படியே போவோம். போகலாமா வரே தெரியல. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இங்கே எங்கே போகிறதுனே தெரியல. ஓகே, நான் தான் சொன்னல கண்டிப்பாக நம்ம அங்கே தான் போனோம். அந்த டோர் கீழே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அந்த டோர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு நான் பார்த்துட்டேன். உள்ள ஒரு புக் இருக்குது. ஓகே, அந்த புக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்னங்க இது இப்படி வருது? ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 புக் அடிச்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 புக் மட்டும் தான். 6 புக் கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸிட் டோரை போய் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, ஐயோ என்னங்க இதெல்லாம்? இல்லை என்னன்னே தெரியல, விசித்திரமாகுது, பயமாகுது பார்த்துட்டு வேறு. ஐயோ என்ன ரெட்டாக இருக்குது. ஆஹா டோரு. ஓகே, பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இன்னொரு புக்கை கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 புக்கு, இன்னும் 5 புக்கு தான். சிலிண்டரினா நீங்கள் ஒரு 5 புக்கை குத்துனீங்கன்னா நாங்கள் கொம்முன்னு கிளம்பிடுவோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணலாம். ஐயோ என்னங்க இது இத்தனை வருது? 1 வந்தால் பரவாயில்ல. என் தனியா வேலைக்கு மாப்பிள்ளைய காணா. மாப்பிள்ள மாப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்?
ஐசிஆரில் கூட பரவாயில்ல, அது ஒடியே கொடுத்தா தலைமாட்டா பறந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்குது. ஐயோ இங்கே பாருங்கள், திடீர்னு தலை பறந்து வருது. ஆஹா எடுக்க முடியும். எடுத்துட்டேன். வேற என்ன இருக்கா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐசிஆர்ஆர் மாரி இதுலேயும் ஒரே ஒரு லைஃப் மட்டும் தான். ஆனால் எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை வந்துச்சு, நம்ம வந்து ஒரு அடி கூட டெத் ஆகலை. ஏன்டா டெத் ஆகலைன்னு சொல்கிற நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு இல்லை எப்படி டெத் ஆகலை எனக்கு ஒன்றுமே புரியல. நானே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேமை விளையாடுறேன். ஒன்றாங்க ஒன்றுமே கிடைக்குமா? ஐயோ அப்பா போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்குது, அவ்வளோதான். நம்மளை பயமுறுத்துது, நம்மளை அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பறந்து வருது, ஒன்று அப்படியே நிற்கிது, இல்லை தலைமாட்டம் வருது, ஒன்றும் புரியல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே அந்த டோருக்கே வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டோர் உள்ள போகலாம். இது உள்ளே போகலாமா? போகலாம். இங்கே என்ன இருக்குது? தானாக ஓப்பன் ஆகுது. இவ்வளோ நான் தான் ஓப்பன் பண்ணானா? சரி ஓகே இது உள்ளே போகலாம். சூப்பர், ஒரு புக் கட்டிச்சு. இன்னும் 4 புக்கு தான். ஓகே, ஒரு புக்கு வேணுமே. ஓகே, வந்ததுக்கு பரவாயில்ல, ஒரு புக் கழிச்சிச்சு. ஆனால் சின்ன டோர் தான் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன இருக்கு? ஐயோ வந்து நின்று பயமுத்துது. ஆனால் இந்த கேமில் ஒரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா, நம்ம அதை வந்து பார்த்துன்னே இருக்கக்கூடாது. அதாவது அது நம்மளை பார்க்கும்போது நம்ம டப்புன்னு டிஸ்பிளே வந்து திருப்பிடணும். நம்ம வந்து நான் அப்படியே தான் பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா அது நம்மளை சாவச்சிடும். நான் அப்படியே தான் நினைக்கிறேன். ஓகே, அதோ ஒரு கீ இருக்குது. ஓகே, அந்த கீ எடுத்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ண தான் பார்க்கலாம். ஐயோ என்னங்க இது அங்கங்கன்னு வருது? நல்லா போயிடுச்சு. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணி போகலாம். என்ன புக் இருக்கா? ஒரு புக் கழிச்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 6 7 8 3 புக்கு தான் வேணும். 3 புக் கழிச்சிச்சுன்னா ஐயோ என்னடா இது? எங்கே ஒன்று வித்திச்சுமா இருக்குது. ஒன்று என்னடா பறந்து வருது, ஒன்று குடுன்னு ஓடுது. என்னன்னே சொல்ல தெரியல. நான் நல்லா தலை பறந்து தான் நான் நினச்சேன். ஆனால் உள்ள கீ தான் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. எதனா இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் நினைக்கிறேன். ஓகே, கிளம்பிடலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. டோர் இருக்கா? இதுவில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் வைக்காதீங்கண்ணா டேய். ஒன்றும் இல்லை. அது எது? ஒரு கீ இருக்குது. ஓகே, சூப்பர். என்னங்க இது? டோரில் பிளட்டாக இருக்குது. சாரி, டோருக்கே பிளட் ஆகுது. என்ன போது தெரியலையே. ஓகே, நம்ம அதை இப்போதைக்கு திறந்து போகலாம். பரவாயில்ல. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கான கீ வேறு பிளட்டு வச்சுட்டு அது ஒரு பயங்கரமாக வச்சுங்க டே. என்னடா நீங்களாம்? ஐயோ ஏங்க இது என்ன இதா இது? என்ன எழுவிடா இது? அந்த மாரிக்குது. இது உள்ள என்ன இருக்கா? இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்கா? ஒன்று. ஐயோ தோணு இருக்கு, பேய் இருக்கு. என்னடா டோர் தண்ணி கைட்டி வச்சிட்டிங்க, திறக்கக்கூடாதுன்ட்டா? சூப்பர்ரா. சூப்பர், வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டோரை தொடர்ந்து தேடுவேன்ட்டு டோரை பற்றி தனியாக கைட்டி வச்சுட்டு உள்ள ஒரு புக் வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தான். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கட்சிதுன்னா வெற்றிகரமாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய இடம் நினைக்கிறேன். நிறைய புக் அடிக்கும் கண்டிப்பாக. என்ன ஆச்சு? ஐயோ என்னங்க இது? நான் தான் அந்த பார்க்கவே இல்லையே. கேம் ஓவரா? கேம் என்ன பக் ஆகிடுச்சா? ஏங்க டெத்தான ஒன்று எனக்கு சத்தியமாக பார்த்தீங்கன்னா புரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப இந்த கேமை விளையாடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை வின் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே போகிற மாரி. ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இருக்குல்ல, ஹெல்ப்பில் போய்ட்டு பர்சனல் நோட்ஸ் நம்ம படிக்கலாம். அதை படித்தாச்சு நம்மளுக்கு இப்போ என்ன புரியும். ஓகே, இப்போ மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அதை
ஃபைண்ட் ஓல்டு புக்ஸ் அந்த ரன் டு த எக்ஸிட் ஸ்டோர் இந்த ஃபஸ்ட்டு அதான் கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம 8 புக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணிவிட்டு இப்போ அந்த எக்ஸிட் டோர் கிட்ட பண்ணிட்டு நம்ம எஸ்கேப்பான். செகண்டு டேப் அந்த டோர் ஸ்டாப் டு ஓப்பன். ஓகே, அங்கே நிறைய டோர்ஸ் இருக்கலாம். டோர்ஸ் கிட்ட போய் நம்ம லைட்டாக டேப் பண்ணால் போதுமா டோர் ஓப்பன் ஆகிடுமா. பிக்கப் த கீஸ். ஓகே, அங்கே அந்த சில டோரில் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோரில் நம்ம வந்து கீஸ் வச்சு ஓப்பன் பண்ணுற மாரி. புக்ஸ் அண்ட் கீஸ், இந்த புக்ஸ் அண்ட் கீ வந்து நம்மளுக்கு வந்து இந்த எஸ்கேப் இந்த கேமோட எஸ்கேப் பண்ணுறது நமக்கு யூஸ் ஆகும். 2 ரவுண்ட் அந்த ஆஸ்க் சென்டரினா அந்த சி கேம்ஸ் இன் ஓவர். ஓகே, இப்போ அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 6 புக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். லாஸ்ட் 2 புக்ஸ் கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்தமாரி ஆச்சு. ஓகே, அப்போ கடைசியில் நம்ம 2 புக்ஸ் 1 புக்ஸ் இருக்கும்போது அது ரொம்ப நம்மளை தொட்டம் போடுறது. ஓகே, அப்போ நம்ம சீக்கிரமாக அந்த கேம் முடிச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே லெட்ஸ் டு த கேம் ப்ளே வீடியோ. ஏங்க இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வீடியோ ஸ்டார்ட் பண்ண எப்போ ஒன்று சொல்லுவேனே, அடாப்பா வீடியோவோட இன்டர்வியூ ஒன்றும் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மறக்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்டிங்லேயே மாற்றிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோவோட இன்டர்வியூ போல எல்லாத்தையும் நம்ம தோத்துட்டோம் நினைக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம இப்போ வீடியோவோட இன்டர்வியூ போட்டு வருவோம், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். போடுறா பிஜிஎம்ல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நம்ம திரும்ப வந்துட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம், டோர் திறக்கிறோம், 8 புக் எடுக்கிறோம், கேமை முடிகிறோம், அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் இருக்குது, ஒரு புக் வச்சிச்சு. ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நீ முன்னே இங்கே தான் இருக்கிறியா போலே நீயா? சரி, நீ அங்கேயே நான் வரேன். தல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது. உன்னை பார்த்து நான் போயிட மாட்டேன். ஐயோ, ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புக் கிடச்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 7 புக்கு தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணும். ஏன்னா நம்ம திரும்ப நம்ம தோத்துட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இது, இப்போ இவ்வளோ வழி போனால் எங்கேருந்து தான் போய் அந்த புக் எடுக்கிறது எனக்கே தெரியல. இங்கே என்ன இருக்கா, என்ன இருக்குது. ஓகே, சூப்பர். ஸ்டார்டிங் வச்சுக்க வந்துட்டோம். இங்கே என்ன பேருக்கா பார்க்கலாம். அடா ஒன்றா ஓப்பன் ஆகுது, 2 டோரும் ஒன்றா ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, அப்பா சூப்பர். பார்த்தீங்கன்னா அதோ ஒரு புக் இருக்குது, 2 புக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 புக்கு தேவை. 6 புக் வச்சேன்னா கொம்முனி எத்த விட்டு நம்ம வெளியே போயிடலாம். இதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்கா, என்ன இருக்கு. ஐயோ, பேய் இருக்குது. நல்ல வேலை போயிடுச்சு. ஓடு. ஆஹா, அப்பா அதோ ஒரு கீ இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம். என்னடா ஏதாவது ரூம்னா ஏதாவது ஒன்று வைக்கணும்டா, நீ எதுவுமே வைக்க மாட்டேங்கடா டேய். ஐயோ, மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 2 புக்கு தான் எடுத்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஐயா அப்பா சூப்பர். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 புக்குன்னு சொன்னோம், ஒரு புக் கச்சிச்சு. எப்படியும் 3 புக் எடுத்துட்டோம். ஓடு. இன்னும் பார்த்தீங்கன்னா 5 புக்கு தான். 5 புக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இது உள்ள என்ன இருக்கா? இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஐயோ, எதுவுமே இல்லை. அதுமாரி சொன்னால் கண்டிப்பாக அது வந்துது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஐயோ, என்னடா இது? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஐயா சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு புக் கச்சிச்சு. ஓகே, வெற்றிகரமாக 4 புக் எடுத்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 4 புக்கு தான், ஒரு கீ கச்சிருக்கு. இதுல என்ன இருக்குது? ஒன்றே இல்லை. ஒன்றும் இல்லாதது எது தான் வைக்கிறானுங்களே தெரிய மாட்டேங்குது. வெறும் 4 புக்குடா டே, கொடுங்கடா, முன்னா போயிடும்டா. ஒன்றே இல்லை. ஆஹா, சூப்பர். பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது. கீ வச்சு என்ன பண்ணுறது, டோரை தான் ஓப்பன் பண்ணணும். ஒரு 4 புக் கொடுங்கடா டே. ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போனால் அந்த புக்கே ஆகாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறது, புக்கை தான் தேடி போகிறதாகுது. ஐயோ, புக்கை தேடி வந்தனோ இல்லையோ, மூஞ்சி நிறைய வாட்டி பார்த்துட்டேன் நான். ஐயோ, என்ன இருக்கு? ஐயோ, ஒன்றும் இல்லை. தெரியும்டா, எதுவுமே வைக்க மாட்டீங்கோ. உள்ள இங்கே என்ன இருக்கு? வழி தான் போகுது.
இவ்வளோ பெரிய இடத்த எனக்கு தெரிஞ்சு எப்படி தான் அவன் கட்டினான்னு தெரில. இங்கே என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை, இருக்காது. சூப்பர், வெற்றிகரமாக நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே வந்துட்டோம். இப்போ எப்படி போய் தேடி பார்க்கலாம். 4 புக்குடா டே, தயவுசெய்து 4 புக்கை கொடுங்கடா. இங்கே என்ன இருக்கு? வந்த இடம் தானா? இங்கே என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஐயோ, என்னங்க இது? இதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தாங்க இது. ஏன்னா மிச்சம் எல்லாமே பரவாயில்ல, அங்கங்கே நிற்கிது. இது ஏதோ கொஞ்சம் விசித்திரமாக பறந்து வருது. டேய், ரொம்ப நேரமாக 4 புக்காச்சும் சுற்றி நிற்கிறேன்டா. ஒரு புக்காச்சும் தாங்கடா டேய். உனக்கு கண்ணில் காட்டுங்கடா, அதாச்சும் போதும்டா. 4 வச்சு என்னடா பண்ண முடியும்? நான் இப்படி சொன்னாச்சும் ஒன்றாச்சும் கொடுப்பானுங்க பார்க்குறேன். அப்போ கூட தரமாட்டானுங்க போடுறீங்க உனங்க. இந்த டோர் உள்ளாச்சும் ஏதாவது ஒரு புக்கு இருக்குமா? ஒரு ட்ராவ் இருக்குது, ஒரு கீ இருக்குது. ட்ராவில் கண்டிப்பாக புக்கு இருக்காது. ஒரு தலை பறந்து வரும். ஆஹா, ஐயோ, நான் சொன்ன மாதிரி தலை பறந்து வச்சிச்சு. ஆனால் ஒரு புக்கு இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. ஆஹா, என்னங்க இது? ஒரே கல்ல 2 மாங்காய். ஒரு புக் கண்ணில் காட்டுறானே, ஒரேடே 2 புக் கண்ணில் காட்டானுங்க. அப்போது ஏதோ இருக்குது, சம்திங்கிறாங்க, ஏதோ பண்ண போகிறானுங்க. சொல்ல பண்ணிட்டானுங்கப்பா. ஏதோ நான் பண்ண போகிறானுங்கன்னே கண்டிப்பாக அவனுக்கு பண்ணிட்டானுங்க. போன வாட்டியும் இதேமாரி தான் ஆச்சு நினைக்கிறேன். சூப்பர், ஏதோ ஒன்று இருக்குது. அந்த 6 புக்கு ஏற்றுட்டாலே கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணிடுறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதான் நம்ம உஷாராக இருக்கிற வேண்டிய ஒரு டைம். கவனமாக போனோம், இல்லைன்னா அவ்வளோதான், திரும்ப தான் ப்ளே பண்ணோம். 2 புக்குடா டேய். எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே எங்கேயுமே இல்லை. டப்புன்னு 2 புக் குத்திங்கடா. அந்தமாரி 2 புக்குடா. டப்புன்னு குத்துருங்கடா டே. நான் டுப்புன்னு வெளியே போயிடுறேன்டா டே, ப்ளீஸ்டா டே. இங்கே எங்கன்னா இருக்கா? இங்கே கண்டிப்பாக இருக்காது. ஓகே. இங்கே என்ன இருக்குமா? இங்கே இந்த டோர் வெளியேற்றி வச்சுக்கிறானுங்க. இங்கே ஒன்றும் இல்லை. ஆஹா, இந்த ஒரு கீ இருக்கு. இங்கேயாச்சும் கண்டிப்பாக என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். 2 புக்குடா டே. குத்திட்டிங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு போவேண்டா. ஆஹா, இந்த இடமா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம போன வாட்டி இந்த இடம் தான் செத்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதே இடம் தான். பார்த்தீங்கன்னா அது ஒரு புக் இருக்கு. சூப்பர், 7 புக் கழிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புக்கு தான் இந்த ட்ராவில் இருக்கும். இல்லவே இல்லை. ஒரே ஒரு புக்குடா டே, ஒரே ஒரு புக்குடா. குத்திட்டிங்கன்னா 3 வெளியே போய்ட்டுண்டா. நாங்கள் தோலாம் கீ வச்சுருக்காங்க. ஏன்டா அது கீயை கூட உங்களுக்கு தெரிற மாரி வைங்கடா. செவுத்தில் வைக்கிறீங்க, கட்டில் வைக்கிறீங்க. ஐயோ, என்னங்க இது? இந்த இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போயிடலாம். சேர்த்தனா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. போடா அடி, போயிடுறாடி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது உள்ள இருக்கும். ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்கா? ஒரு புக்குடா டே. ஒரே ஒரு புக் கொடுத்துருங்கடா. 7 புக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஏற்றும். ஒரே ஒரு புக் கொடுத்தாங்கன்னா 3 போயிடலாம். இந்த டோர் நம்ம ஒன்றும் ஓப்பன் பண்ணலையா? ஓகே, இப்போ தான் டோர் ஓப்பனே பண்ணுறோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 8 புக்கு ஃபைண்ட் த எக்ஸிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக நம்ம அந்த 8 புக்கை எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டோராண்ட போனோம். இந்த இடத்துல சுற்றி எக்ஸிட் டோர் வேறு போய் தேர்னு வேறு இப்போ போயிட்டு. ஓகே, நம்ம தான் எத்தனை வாட்டி ஐயோ, நம்ம தான் எத்தனை வாட்டி எப்படி சுற்றணுமே. கண்டிப்பாக அந்த இடம் நம்மளுக்கு எக்ஸிட் டோர் ஞாபகம் வந்துடும். எங்கே இருக்குன்ட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ, இது இல்லையா? ஓகே, சூப்பர். அந்த இடம் இது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போனோம்னு நினைக்கிறேன். இந்த பிளட் இருக்குது. ஆனால் இந்த பிளட்டு வந்தால் நம்ம இப்படி தானே போனோம். சரி, ஓகே, எப்படியே போவோம். வந்தால் வரோம், பார்த்துக்கலாம். இந்த டோர் வேறு எப்படி இருக்குது? எங்க ஞாபகம் வரலங்க எப்படி வந்துன்ட்டு. எப்படி இருந்து வந்தேன் எனக்கு சுத்தமாக தெரில. இப்படி தான் போனோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிளட்டு வேறு இப்படி தான் இருக்குது. பிளட்டுக்கு ஆப்போசிட்டாக இப்படி தான் வந்தேன். இப்போ வேறு எப்படி போனோன்னு சுத்தமாக எனக்கு தெரியல. இப்படி போனோமா இல்லை இப்படி போனோமானா தெரியல. எப்படியோ போவோம். வந்தால் நல்லது, வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இப்படி ஐயோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்படி போகக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் போனால்
இப்படி ஒன்று ஓடணும் ஓடும் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாரி இப்போ ஓடம் பாருங்கள் சொல்ல நான் கரெக்டாக அது ஓடுது. எனக்கு இந்த இடம் வந்து பழகிச்சு. ஆனால் எக்ஸிட் ஓடு ஐயோ வாய் வேறு வளருது. எக்ஸிட் டோர் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஐயோ ஐயோ எப்படி போகிறது எப்படி போகிறது எப்படி போகிறது? இப்படியே போவோம். இப்படி போனோமா? கண்டிப்பாக இப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் சரி ஓகே இது உள்ளே போவோம். இப்படி போனால் கண்டிப்பாக அந்த டோர் வரணும். வந்துச்சா? ஆஹா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே எக்ஸிட். நான் எக்ஸிட் ஓகே எக்ஸிட் ஆயிடுச்சு. என்னடா இது? ஓடு 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 பின்னாடியே ஓடு. கலர்ஸ்னு இவரே ஃபைண்ட் த பிக்ஸிங் புக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண அந்த 8 புக்கை கண்டுபிடிச்சிட்டோமா? அதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டேக் கேர், see you, bye.